நீ நிஜமாவே திரும்பி வந்துட்டியா டைகர் என்று போட்டோவில் சரியாக தெரியாத சர்வாவின் முகத்தை பார்த்து சொன்னவர் மெல்லிதாக சிரித்தார். அதே நேரம் இங்கு சர்வா தான் நினைத்த வேலை கிடைக்கவில்லை என்று பயங்கர கடுப்பில் இருந்தான். அதனால், மேடம், இந்த புரோட்டான் ஆபீஸ்லயே வேலை செய்யறதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? நான் எப்படியாவது இங்க வேலை செய்யணும். இங்க வேலை செய்யறது என்னோட கனவு மேடம் என்று அவன் சொல்ல, சாரி மிஸ்டர் சர்வா, இப்போ உங்களுக்கு ஏத்த எந்த வேலையும் புரோட்டான்ல இல்ல. ஆனா உங்களை திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு உங்களை அந்த இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அதான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். ஏற்கனவே வேலைக்காக பல பேர் லைன்ல நிக்கிறாங்க என்று குயின்சி கூறியது சர்வாவை கோபமாக்கியது. என்கிட்டயே எவ்வளவு திமிரா பேசுறா! இப்பவே நான் தான் டைகர்னு சொல்லி இவளை இந்த நிமிஷமே இந்த கம்பெனியை விட்டு துரத்தணும்னு தோணுது. ஆனா இப்ப ரொம்ப கூல் மைண்டா தான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். இவளுக்கு இருக்கு ஒரு நாள் என்று மனதில் நினைத்தவனுக்கு கோபத்தில் ஒரு நொடி தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி விடலாம் என்று தோன்றியது. பிறகு தன்னைத்தானே சமன் செய்து கொண்டான். நான் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேடம் என்றான். குட், நல்ல முடிவுதான். அண்ட் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் கூட இருக்கு. அந்த ஆபீஸ்ல நீங்க தான் மேனேஜரா இருக்க போறீங்க என்று சிரிப்புடன் சொல்லி முடித்த நேரம் அந்த அறைக்கு வந்த ஜாஸ்மின் சர்வாவை தன்னோடு அழைத்துக் கொண்டு வெளியேறினாள். இருவரும் சர்வா வேலை செய்ய போகும் அந்த புதிய கம்பெனியான இமேஜிங் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து சேர்ந்தனர். சர்வாவின் கம்பெனியை விட இது மிகவும் சிறிதாக தோன்றியது. மேனேஜர் போஸ்ட் கொடுக்கறேன்னு சொன்னப்பவே நான் யோசிச்சிருக்கணும். இவ்வளோ சின்ன கம்பெனிக்கு மேனேஜரா இருந்தா என்ன, ஒர்க்கரா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் என்று மனதில் நினைத்துக் கொண்ட சர்வா உள்ளே செல்ல, ஜாஸ்மின் அவனை அனைத்து வேலையாட்கள் முன்னிலையிலும் நிறுத்தி அறிமுகம் செய்து வைத்தாள். லிசன் எவ்ரிவன், இவர் பேரு சர்வேஸ்வரன். இவர்தான் இனிமே உங்களோட புது மேனேஜர். பிசினஸ் விஷயம் எல்லாத்தையும் நீங்க இவர்கிட்ட தான் இனிமே ரிப்போர்ட் பண்ணணும். காட் இட் என்று அங்கிருந்த அனைவரிடமும் கூற, எஸ் மேடம் என்று ஒர்க்கர்ஸ் கோரஸாக சொன்னார்கள். சர்வா மொத்தம் எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணினான். 50 பேர் கூட மொத்தமாக இல்லை. இந்த கம்பெனிக்கு நான் மேனேஜரா என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்க அனைவருமே அவனை கைத்தட்டி வரவேற்றனர். தானும் ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்த சர்வா, ஹலோ ஆல், ரொம்ப தேங்க்ஸ். நாம எல்லாரும் சேர்ந்து இனிமே ஒன்னா ஒர்க் பண்ண போறோம். நம்ம கம்பெனிய நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட நோக்கம் என்று மிகவும் கான்பிடென்ட்டாக அவன் பேச பலர் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். பலருக்கு அவன் பேசுவது ஊக்கப்படுத்துவது போல இருக்க சிலர் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. நல்லா பேசுறீங்க சர்வா, ஆல் தி பெஸ்ட். இனிமே எல்லாமே இங்க உங்களோட பொறுப்பு தான். அப்புறம் உங்க கேபின் அங்க இருக்கு என்று ஒரு சிறிய கேபினை காட்டிச் சொன்ன ஜாஸ்மின், எனக்கு லேட் ஆகுது, நான் ஆபீஸ் போகணும், நான் கிளம்புறேன், பாய் என்று கூறி அங்கிருந்து கிளம்பி விட்டாள். அவள் சென்ற பிறகு சர்வா அருகில் வந்த ஒரு பெண், சார், உங்களோட கேபினுக்கு போலாமா என்று கேட்டாள். அவளை திரும்பி பார்க்க உயரம் குறைவாக இருந்த ஒரு இளம்பெண் ஃபார்மல் டிரெஸ்ஸில் அவன் அருகில் நின்றிருந்தாள். அவளது ஐடி கார்டில் லத்திகா என்று இருந்தது. ஓகே, போலா லத்திகா என்று சர்வா சொன்னதும் அவனை கேபினுக்கு அழைத்துச் சென்றாள் லத்திகா. மற்ற வேலையாட்கள் அவரவர் இடத்திற்கு சென்று வேலைகளை தொடர ஆரம்பித்தனர். சிலருக்கு சர்வா புது மேனேஜராக வந்தது மகிழ்ச்சியை கொடுத்திருக்க, சிலருக்கு மட்டும் அது பிடிக்கவில்லை. அவன் தனது கேபினுக்கு வந்து சேர அது மிகவும் குட்டியாக இருந்தது. ஒரு டேபிள் மட்டுமே அங்கு இருக்க அதற்குள் நடக்கக்கூட இடம் இல்லாதது போல தோன்றியது. சர்வா உள்ளே நுழைந்த நேரம் அவனுக்கு ஆலியாவிடமிருந்து போன் கால் வர, ஓகே லத்திகா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீங்க போகலாம் என்றதும் அவள் அங்கிருந்து நகர்ந்து விட போனை காதில் வைத்தவன், ஹலோ நந்திதா என்றதும் ஆலியாவின் சிரிப்பு சத்தம் தான் கேட்டது. என்னமோ தெரியல, நீ என்னோட பழைய பேரை சொல்லும் போது கேட்க நல்லாதான் இருக்கு. இட்ஸ் ஓகே, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் என்று ஆலியா கூறி முடிக்க சர்வா குழப்பமானான். தன்னிடம் பேச வேண்டிய அளவிற்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்க போகிறது என்று அவனுக்கு புரியவில்லை. நான் ஈவினிங் ஃப்ரீ தான், ஆனா என்ன விஷயம்? அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். நீ ஃப்ரீ தானே? எங்க வரணும்னு நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன், நீ வந்துரு என்று வேகமாக கூறிய ஆலியா சர்வா பதில் சொல்வதற்குள் அழைப்பை துண்டித்து விட்டாள். ஸ்பெஷலா என்ன வெடிகுண்ட வச்சிருக்க போறான்னு தெரியலையே என்று சர்வா யோசனை செய்து கொண்டிருக்க, மேலும் அவனை யோசிக்க விடாமல் செய்யும் வண்ணம் பல ஃபைல்கள் அவனது டேபிள் மீது அடுக்கப்பட்டது. சார்,
இதெல்லாம் கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ், நீங்க செக் பண்ணுங்க, ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க என்று ஒரு எம்ப்ளாயி கூறிவிட்டு வெளியில் செல்ல, வந்த முதல் நாளே இவ்வளவையும் பார்த்து முடிக்கணுமா என்று சர்வாவிற்கு மலைப்பாக இருந்தது. பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்திலேயே அவனுக்கு ஆர்வம் அதிகமாகிவிட பல மணி நேரங்கள் அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் துல்லியமாக படித்து முடித்தவனுக்கு அந்த கம்பெனி லாஸில் செல்கிறது என்பது புரிந்தது. கூடவே அதில் எழுதியிருக்கும் கணக்குகளில் ஏதோ மோசடி இருப்பதையும் உணர்ந்தவன் போனில் அக்கவுண்ட்ஸ் பார்க்கும் நபருக்கு அழைப்பு விடுத்து, உடனே என் கேபினுக்கு வாங்க என்றான். அடுத்த நிமிடம் அவன் கேபின் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த ஒரு பெண், ஹலோ சார், நான் மாயா என்று அவள் பவ்யமாக சொல்ல, மாயா, நீங்க அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களா என்று சர்வா கேட்டான். இல்ல சார், நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் என்று அவன் சொல்லி முடித்த நேரம் அவளுக்கு பின்னால் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த ஒருவன், சார், நான் ஜெய், அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன், வர சொல்லி இருந்தீங்களே என்றான். உள்ள வாங்க ஜெய் என்று சர்வா சொன்னதும் அவன் எதிரில் வந்து நின்றான். கோட் சூட் அணிந்திருந்த அவனை மேலே இருந்து கீழ்வரை பார்த்தான் சர்வா. அவன் கையில் விலையுயர்ந்த வாட்ச் இருக்க, நைஸ் வாட்ச், ஆனா இதுல டைம் சரியா காட்டுதா என்று சர்வா கேட்டதும், என்ன சார் புரியல என்று குழப்பமாக கேட்டான் ஜெய். இல்ல, இதுல சரியான டைம் காட்டியிருந்தா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நாள்னு தெரிஞ்சிருக்கும். அக்கவுண்ட்ல ஒரு முறை பார்த்த எனக்கே இன்னும் 2 வாரத்துக்கு தேவையான ஃபண்டு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியும் போது உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு ஃபைலை எடுத்து முன்னால் போட்டுவிட்டு கேட்டான். இல்ல சார், அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் என்று படபடப்பை மறைத்துக் கொண்டு கூறினான் ஜெய். சர்வா பார்க்கக்கூடாது என்று அவன் நினைத்திருந்த அனைத்து ஃபைல்களும் அங்கு இருப்பதில் அவனுக்கு பெரும் அதிர்ச்சி. அப்படியா, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? 5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு, ஆனா அதுல ஒரே 1 கோடி தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கு. மீதி 4 கோடி எங்க? உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க போறீங்களா என்று சேரிலிருந்து எழுந்து நின்ற சர்வா சத்தமாக கேட்க, மாயா 2 அடி பின்னால் சென்றாள். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே, உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்று ஜெய் விளக்கம் சொல்ல முற்பட, ஷட் அப், உங்களை இப்பவே நான் வேலையை விட்டு தூக்குறேன் என்று கோபமாக கத்தினான் சர்வா. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க சார், பிளீஸ் என்று அடுத்த நொடியே ஜெய் கெஞ்ச ஆரம்பிக்க, இப்ப இங்கிருந்து வெளியே போக போறீங்களா இல்ல நான் செக்யூரிட்டியை கூப்பிடணுமா என்று மீண்டும் அதே போல கர்ஜித்தான் சர்வா. எக்காரணத்தை கொண்டும் ஜெய்க்கு பாவம் பார்க்க கூடாது என்று முடிவெடுத்து விட்டான். எப்படியும் இதற்கு மேல் என்ன கெஞ்சினாலும் சர்வா தன்னை கண்டுகொள்ளப் போவதில்லை என்று புரிந்து கொண்ட ஜெய் புலம்பிக் கொண்டே அங்கிருந்து வெளியே சென்றான். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள வேண்டும் என்றால் இந்த அளவிற்காவது கராராக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த சர்வா திரும்பி பார்க்க ஓரமாக நின்று கொண்டிருந்தாள் மாயா. குரலை தனித்துக் கொண்டவன், மாயா, எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும், அப்புறம் அக்கவுண்ட் பொசிஷன் இப்ப காலி ஆயிடுச்சு, 2க்கும் உடனே இன்டர்வியூ ப்ராசஸ் ஆரம்பிங்க என்று சர்வா கூறியதும், கண்டிப்பா சார் என்று படபடப்பாக கூறினாள் மாயா. நீங்க எதுவும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் என்று அடுத்ததாக சர்வா கேட்க, சார், அது சேல்ஸ் டீம்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அத பத்தி பேசத்தான் வந்தேன். நமக்கு ஒரு பெரிய கிளையண்ட் கிடைச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட சிசிடிவி கேமராஸ் இப்போ ஸ்டாக் இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்கறதுக்காகத்தான் வந்தேன் என்று அவள் தயங்கிக் கொண்டே சொல்ல, ஸ்டாக்ல இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஸ்டாக் ரெடி பண்ணுங்க, வெளியே வாங்குங்க, இல்லனா மேனுஃபேக்சர் பண்ணுங்க என்று சர்வா நிஜமாகவே புரியாமல் கேட்க, இல்ல சார், நம்ம கிட்ட ஃபண்ட்ஸ் இல்ல, நம்ம லோன் அப்ளை பண்ணணும், அப்படி இல்லனா இந்த கிளையண்ட் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நாம இன்னும் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் என்று உண்மை கசப்பாக இருந்தாலும் அதை தயக்கத்துடன் கூறி முடித்தாள் மாயா. ரிப்போர்ட்டுகளை பார்த்த பிறகு அவனுக்குமே ஓரளவிற்கு கம்பெனியின் நிலை புரிந்திருந்தது. கூடவே லோன் என்ற வார்த்தையை கேட்டதும் சர்வாவின் முகம் மாறிப்போக, லோன்லாம் எடுக்க வேண்டாம், இத நான் பாத்துக்கிறேன் என்று கூறினான். அவன் சொன்னதில் மாயாவே அதிர்ந்து பார்க்க, உடனே எவ்வளவு பணம் தேவைப்படும், எஸ்டிமேட் ரெடி பண்ணுங்க, லோன் இல்லாம அதை எப்படி ரெடி பண்றதுன்னு நான் பாக்குறேன் என்று உடனடியாக சமாளித்துக் கொண்டவன், இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் என்று கூறி சர்வா வெளியே சென்றுவிட மாயா அவனை சற்று குழப்பமாக பார்த்தாள். கிளம்பிய சர்வா நேராக ஆலியா சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அது ஒரு சினிமா தியேட்டர். அங்கு வந்ததும் காரை நிறுத்திவிட்டு இறங்கியவன் அங்கு வைஷ்ணவி இருப்பதை பார்த்தான்.
அவளை பார்த்ததும் சர்வா முகம் மாற அவன் வந்திருக்கும் காரை பார்த்து நக்கலாக சிரித்தாள் வைஷ்ணவி. அதைக் கண்டுகொள்ளாமல் சர்வா உள்ளே நுழையப் போனான். வைஷ்ணவியோடு கைகோர்த்து கொண்டு அங்கு வந்த ஆகாஷ், என்ன ஆச்சு இந்த மக்களுக்கு? இப்போ சினிமா தியேட்டருக்குள்ள இருந்தெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்று சர்வாவை பார்த்து நக்கலாக சொன்னான். சர்வாவிற்கு அவன் என்ன சொல்கிறான் என்று புரிந்தது. இருந்தும் கண்டுகொள்ளாமல் ஓரமாக வந்தவன் ஆலியாவிற்கு போன் செய்தான். கால் கனெக்ட் ஆகவில்லை. ஹாய் சர்வா, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க என்று பேச்சை ஆரம்பித்தாள் வைஷ்ணவி. ரொம்ப நல்லா இருக்கேன் என்று சிம்பிளாக அவளுக்கு பதில் கூறிய சர்வா மீண்டும் ஆலியாவிற்கு அழைத்தான். வர சொல்லிட்டு இவ வேற எங்க போனா என்று அவன் எரிச்சலோடு நிற்க, வேதிகாவை கல்யாணம் பண்ண அப்புறம் லைஃப் எப்படி இருக்கு என்று அடுத்த கேள்வியை வைஷ்ணவி முன்வைக்க, இவனுக்கு என்ன, வேதிகா காசுல தான் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கானே என்று ஆகாஷ் முந்திக் கொண்டு பதில் சொல்ல, சர்வா அமைதியாகத்தான் இருந்தான். நீ வா டார்லிங், நமக்கு ஷோக்கு டைம் ஆச்சு என்று ஆகாஷ் அவளை அழைக்க, நமக்கு டிக்கெட் எடுத்தாச்சா என்று வைஷ்ணவி கேட்டாள். அதெல்லாம் தேவையில்லை, இந்த மொத்த ஹாலையும் என்னோட ஸ்வீட் ஹார்ட் உனக்காக நான் புக் பண்ணி இருக்கேன். நம்ம 2 பேரை தவிர உள்ள வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்றவன் திரும்பி சர்வாவை பார்த்து, அப்புறம் சர்வா, டிக்கெட்லாம் புக் ஆயிடுச்சு, நீ வந்த வழியே திரும்பி போயிடு, அதான் உனக்கு நல்லது என்று சொல்ல, சர்வா அவனை முறைத்து, டேய் டேய், ரொம்ப ஆணவத்துல ஆடாதடா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.